Hi guys, welcome to my channel. இன்னைக்கு என்னன்னா ஒரு ஹோம் vlog வீடியோ தான். நாங்க வீட்லயே சமைச்சு சாப்பிட போறோம். இன்னைக்கு வெளியில போல. என்ன சமைக்க போறோம்னா ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு சாப்பிட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க இங்க கெண்டை மீன் எடுத்துக்கிறோம். இதோட ஒரு கப் தயிர், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எல்லாருமே ஃபிஷ் ஃப்ரை நல்லா தான் செய்வாங்க, பட் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்ட் இருக்கும். ஆக்சுவலி இது எங்கள் அக்கா எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஸ்டைலு. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம அப்படியே கழுவி எடுத்துக்க வேண்டியதுதான். நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம் மீனை. ஏன்னா அந்த தயிர் கூட இருந்துச்சுன்னா அந்த புளிப்பு அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். கழுவுனதுக்கு அப்புறம் மஞ்சள் மட்டும் அப்படியே இருக்கும். இப்போ மசாலா ஆட் பண்ணிடுவோம். நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம். இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரகம், மிளகு, சோம்பு இதை நல்லா ஃபஸ்ட்டு நச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். முட்டையோட ஒயிட் கரு, மஞ்சக்கரை எடுக்கக்கூடாது. முட்டையோட ஒயிட் இதை மட்டும் எடுத்துக்கணும், ஒயிட் கரை மட்டும். வெள்ளைக்கரை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூனு மிளகு, சோம்பு, ஜீரகம் இடித்து வச்சது, உப்பு தேவையான அளவு, ஒரு லெமனு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் 14 மீன் எடுத்துக்கிட்டோம், அதனால் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். அது கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு போட்டுக்கிட்டோம். நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுங்க. இந்த பதம் வந்தோடனே அப்படியே கரெக்டாக ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே மசாலாவை அப்படியே வச்சுருங்க. நல்லா ஊறிடுச்சு. 1/2 அன் ஹவர் கிட்ட விட்டாச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே வறுக்க வேண்டியதான். கல் கொஞ்சம் நேரம் காயட்டும். கல் காஞ்சிருச்சு. ஊற்றிக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. பார்க்கவே செம்மையா இருக்கு. நாங்கள் நச்சு வச்சிருக்க பூண்டை தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம். யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வேற லெவல் டேஸ்ட்டு தரும். அந்த பூண்டோட அந்த எண்ணெய் சேரும்போது கொஞ்சமாக நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக போட்டால் போதும், ஒரு டேஸ்ட்டுக்கு தான் அது. நல்லா இருக்கும். பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா வாவ் ரெடி ஆயிடுச்சு.
செம்மையா இருக்கு பார்க்கவே. ஆக்சுவலி உங்களுக்கு பூண்டு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. செமையான ஃபிஷ் ஃப்ரை செஞ்சாச்சு. செம சிம்பிள் வே தான். உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செம்ம டேஸ்டா இருக்கு. மேல அந்த ஜீரகம் சோம்பெல்லாம் போட்டிருந்தாங்க, அது அம்மியில அடிச்சு போட்ட வாசி நமக்கு வந்து சூப்பரா இருக்கு. இதுவே பவுடரா போட்டிருந்தோம்னா அந்த அந்த டேஸ்ட் இருக்காது நமக்கு. அப்படியே மேல அது தூரி விட்ட மாதிரி இருக்கு சாப்பிடும் போதே. தான் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்களால பார்க்க முடியும். பை பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.